மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னார், ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும் நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவர் பூ பறித்து அதை கொண்டு போய் விற்று அதில் இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நான் சின்ன வயசில் ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க இட்லி சுடுவாங்க. அங்கே அந்த இட்லி ரொம்ப சீக்கிரமாக காலி ஆகிடும். காலையில் அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே சீக்கிரமாக போய் அங்கே க்யூவில் நிற்போம். ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு போய் க்யூவில் நிற்போம். அங்கே 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். 5 அணா இங்கே உள்ளே போயிட்டாங்களா? சரி, 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். அதுக்கு போனி பண்ணுறதுக்காக நாங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம். அந்த மாதிரி இந்த இட்லி கடை 1ஆம் தேதி தான் திறக்க போகுது. ஆனால் 1ஆம் தேதி திறக்க போகிற இட்லி கடைக்கு அதை போனி பண்ணுறதுக்காக இப்போவே வந்திருக்கிற போனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மிஸ்டர் தனுஷ் நீங்கள் என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், டைரக்டராக இருக்கிறத விட, நடிகராக இருக்கிறத விட ஒரு அப்பாவாக இருக்கிறது தான் எனக்கு பெருமையாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்லை. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா, எனக்கு அருண் விஜய்க்கெல்லாம் பயங்கர பந்தாவாக நாங்கள் வந்துடுவோம். ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனியில் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனால் இந்த இட்லி பானையில் இட்லி தட்டு மேலே அந்த இட்லி மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடிலாம் ஒரு வெள்ளை துணி ஒன்று போடுவாங்க. நல்ல மல் கிளாத்து, தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத்து ஒன்று போடுவாங்க. அந்த கிளாத்தில் ஒரு 6 மீட்டர் வாங்கி அதில் 4 மீட்டரில் வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டரில் சட்டை தைச்சிக்கிட்டு ஒரு மாலை, அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டிக்கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு, இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். இவர் யாருன்னு கேட்டால், இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். இவ்வளவு சிம்பிளாக இருந்து இந்த வெள்ளை வேஷியில் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருடைய மனசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுது. நான் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை மதுரையில் மீனாட்சி தான் அழகு, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது. அதாவது அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கும்னா, தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியலில் இல்லாதப்போ மட்டும்தான் மற்ற நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும்.